வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கு ஃபைனல் கெஸ்ஸிங்காக தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடைபெறக்கூடிய ட்ரா 17ஆம் தேதி 4வது மாதம் 2024 கேஎல் நடைபெறக்கூடிய ட்ரா நம்பர் 50-50 ட்ரா நடைபெறுது. இன்றைக்கி புதன்கிழமை நடைபெறுது. அதாவது 92வது ட்ராவாக நமக்கு நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்ம 100% ஸ்ட்ராங்கான ஒரு கெஸ்ஸிங்காக நம்ம சார்ட்டு ஃபார்முலாஸ்லாம் மேட்ச் பண்ணி ஸ்ட்ராங்கான ஒரு கெஸ்ஸிங் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடும் ரெகுலர் கெஸ்ஸிங்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுத்துருக்கோம். ஃபார்முலாவையும் கெஸ்ஸிங்கையும் மட்டுமே பயன்படுத்தி 100% ஸ்ட்ராங்கான ஒரு வின்னிங் எடுக்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி ஸ்ட்ராங்கான ஒரு கெஸ்ஸிங் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த கெஸ்ஸிங் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் என்ன இருக்குது, போன வருஷம் வந்த ரிசல்ட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். வாங்க நம்ம பார்த்திங்கன்னா முதல்ல பெண்டிங் நம்பர் பார்த்துடலாம். ஏ போர்டில் நமக்கு 2ஆம் நம்பர் அதாவது 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது ஏ போர்டு. பி போர்டில் ஏ போர்டில் 6 18 நாள் ஆகுது. ஏ போர்டில் நமக்கு 8 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் ஏ போர்டு பெண்டிங் நம்பர். பி போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 1 18 நாள் ஆகுது. பி போர்டில் 2 23 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் நமக்கு 6 29 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 7 24 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 8 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் அதிகமாக பெண்டிங்கில் உள்ள நம்பர் பி போர்டு. சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு 3ஆம் நம்பர் 15 நாள் ஆகுது. சி போர்டில் 4 25 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் நமக்கு 6 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 7 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் நமக்கு பெண்டிங் நம்பர்ஸாக இருக்குது. இந்த பெண்டிங் நம்பர்ஸு நம்ம எப்போது எடுக்கிற கெஸ்ஸிங்கெல்லாம் மேட்ச் பண்ணி தான் இப்போது ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி போன வருஷம் வந்த ரிசல்ட்டையும் நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன நம்பர்ஸ் வருதுங்கிறத இதையும் நம்ம வருஷ சார்ட்டையும் மேட்ச் பண்ணி நம்ம ஃபார்முலாஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி என்ன நம்பர் வருதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். வாங்க. இந்த சார்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த மெத்தேடில் தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மெத்தேடு தான் இது. இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதாவது இந்த முந்தானேத்து வந்த ரிசல்ட்டில் 2 நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சி. நேற்று வந்த ரிசல்ட்லாம் நமக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கு. அப்போது இன்றைக்கி வரக்கூடிய ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா அப்படின்னு பார்க்கையில் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 4 1ன்னு இருக்குது. இதிலேருந்து கண்டிப்பாக வின்னிங் நம்பர் இருக்குது. 541லேருந்து கண்டிப்பாக இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ராவுக்கு வின்னிங் நம்பர்ஸ் வரும். 100% சொல்லுறேன். இதிலேருந்து 2 நம்பர்ஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி 2 நம்பர் வந்தால் எந்த மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் நம்ம பாட்ஸ் நம்பராக இதை வச்சு நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 246 246 பாட்ஸு 416 பாட்ஸு 2 நம்பர் தான் எடுத்திருக்கோம். அதிகமான நம்பர்ஸ் நம்ம கொடுக்க விரும்பலை. 416 பாட்ஸு 246 பாட்ஸு இந்த நம்பர்ஸை மேட்ச் பண்ணி நம்ம கெஸ்ஸிங்கையும் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் தான் இந்த நம்பர்ஸ். பாட்ஸில் 246 416 பாட்ஸ் எடுத்துக்காங்க. ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் தான் இருக்கும். நம்ம ஃபுல்லாகவே ஃபார்முலாவை மேட்ச் பண்ணி மட்டுமே ஃபுல்லாகவே கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய நம்பர்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் நம்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போர்டு நம்பர்ஸ் பார்க்கலாம். வாங்க. அதாவது ஏ போர்டு வந்தால் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் இந்த மெத்தேடை வச்சு ஏ போர்டில் 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி அதிகமாக நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. 0க்கு 2ன்னு வர்றதுக்கு வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்குது.
அதே மாதிரி 5ஆம் நம்பரும் ஏ போர்டு வர்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது சரிங்களா. ஏ போர்டில் நமக்கு 2, 5 சரிங்களா. இதை விட்டால் ஏ போர்டு 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம 0 இல்லை, சாரி 1 சரிங்களா. நமக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2, 1, 5ங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக நமக்கு கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா. பி போர்டில் நமக்கு 6ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெண்டிங் நம்பர்ஸாகவும் இருக்குது, உங்களுக்கே தெரியும். சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டு வந்தால் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் நம்மளுடைய கெஸ்ஸிங்கெல்லாம் மேட்ச் பண்ணி தான் நம்ம வந்து கெஸ்ஸிங்கிறது ஃபுல்லாக கொடுக்குறோம். சி போர்டில் 4ஆம் நம்பர் வர்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. 4 விட்டால் உங்களுக்கு 6ஆம் நம்பர் வரணும், இல்லாட்டி 2ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நான் வந்து நம்பர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். இது கன்ஃபார்முங்கிறது ஒன்று கிடையாது, ஒரு கெஸ்ஸிங் மட்டுமே அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு போர்டு நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஸ்ட்ராங்காகவும், பி போர்டு பெஸ்ட்டு நம்பராகவும், சி போர்டு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம கொடுத்துருக்கிற நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு நம்பர் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் வந்திருக்கு. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ராங்கான ஒரு கெஸ்ஸிங்காகவும் இந்த ஒரு கெஸ்ஸிங் வந்து உங்களுக்கு இருக்கும். நம்ம வந்து கேரளா மாநிலத்துக்காக தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தொடர்ந்து நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி வைக்கலாம். 461, 418ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட்டால் உங்களுக்கு 124ன்னு வர்றதுக்கு ஒரு நம்பர் வாய்ப்பு இருக்குது. 162ன்னு வர்றதுக்கு ஒரு நம்பர் வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க. அதிகமான நம்பர் வந்து நான் கொடுக்க விரும்பலை. 3 நம்பர் விளையாடக்கூடிய நம்பர்களுக்கும் கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறோம். 100% உங்களுக்கு வின்னிங் கொடுக்கன்னு சொல்லியே இன்றைக்கி நான் ஃபைனல் கெஸ்ஸிங்காக ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவே நான் கொண்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா 50-50 ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் 100% நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கம்பெனி தான் 50-50 கம்பெனி. இந்த 50-50 கம்பெனிக்கு ஸ்ட்ராங்கான ஒரு வெற்றிங்கிறது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணி விளையாடக்கூடிய நம்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ராங்கான ஒரு வெற்றிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஃபுல்லாகவே கெஸ்ஸிங்குங்கிறது கொண்டு வந்திருக்கோம். அதாவது 561, 726, 762ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. இதை விட்டால் உங்களுக்கு 246ங்கிற ஒரு நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கே தெரியும், பாட்ஸ் நம்பர்ஸாக இது சைட்டாகவும் வர்றதுக்கு வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்குது. அதிகமான நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்க விரும்பலை. கம்மியான நம்பர்ஸாக மொத்தம் நான் 8 நம்பர்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இந்த 8 நம்பருக்குள்ளே நமக்கான ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கணும், ஒரு ஃபுல் வெற்றி கிடைக்கணும்னு சொல்லி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். அதாவது ஆல் போர்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக கொடுக்கணும்னு சொல்லி நான் எடுத்துருக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பர் என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா, ஆல் போர்டு வந்து நம்ம வேறு நம்பர்லாம் நான் மாற்றி கொடுக்கல. 2, 6 மட்டும்தான் நான் கொடுக்குறேன் சரிங்களா. வேறு நம்பர்லாம் நான் மாற்றி கொடுக்கல. 2ம் 6ம் வர்றதுக்கு வாய்ப்புங்கிறது 1000% இன்றைக்கி வந்து இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி நடக்கக்கூடிய 50-50 ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் மிஸ்ஸே ஆகாது, கண்டிப்பாக பாஸ் ஆகும். 2, 6ங்கிறது கண்டிப்பாக இன்றைக்கி ஆட்டத்தில் இருக்குது. ஆல் போர்டு விளையாடக்கூடிய நம்பர்கள் மிஸ் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணி விளையாடுங்க. ஸ்ட்ராங்கான ஒரு வெற்றி இருக்குது. பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1000% நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி கெஸ்ஸிங்குங்கிறது ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம்னு. பார்த்திங்கன்னா ஏபி ஆல் போர்டு, ஏபிபிசி ஏசி விளையாடக்கூடிய நம்பர்களுக்கு என்ன நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் 41, 61, 26, 71, 74, 24 மேட்ச் பண்ணி விளையாடுங்க. நான் அதிகமான நம்பர் கொடுக்கல, மொத்தமே 6 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த 6 நம்பருக்குள்ளே வெற்றி கிடைக்கும்னு சொல்லி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா
இதை விட்டால் உங்களுக்கு 62ன்னு ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 62ங்கிற ஒரு நம்பரையும் எடுத்துக்காங்க. ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்கு. மொத்தமே நம்ம 7 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். இந்த 7 நம்பருக்குள்ளே நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வெற்றிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இப்போது நம்ம 4 நம்பர் விளையாடக்கூடிய நம்பர்களுக்கு என்ன நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம இப்போ வந்து பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா 41, 62 4 நம்பர் விளையாடக்கூடிய நம்பர்களுக்கு 41, 62ன்னு எடுத்திருக்கேன். இதை விட்டால் உங்களுக்கு 92, 46 92, 46 நமக்கு உள் நம்பர் 0, 5, 6, 1 0, 5, 61 20 92, 46 41, 62ன்னு எடுத்திருக்கோம். இதை விட்டால் உங்களுக்கு 726ன்னு ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி 724ன்னு ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மெத்தேடை நம்ம பயன்படுத்தி கொடுக்கையில் பார்த்தீங்கன்னா உள் நம்பர் வந்து 9 போட்டுக்கலாம் அப்படின்னு பார்க்கையில் வந்து 97, 24 97, 26ன்னு ஒரு நம்பர் போட்டுக்காங்க. மொத்தம் நான் 5 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். சரிங்களா? 0, 5, 61 92, 46 அதாவது 41, 62ன்னு எடுத்திருக்கோம். அதே மாதிரி நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர் 97, 26 சரிங்களா? இது ஒரு நம்பரு 97, 24 இந்த ஒரு 2 நம்பர்ஸ் வர்றதுக்கு நம்ம கணக்கில் அதிக வாய்ப்பாக நமக்கு தெரியுது. உங்கள் கணக்கை மேட்ச் பண்ணி விளையாடுங்க. நான் மொத்தம் வந்து 5 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதிகமான நம்பர்ஸ் வந்து கொண்டு வர கிடையாது. நம்ம கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கையும் நீங்கள் எடுக்கிற நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது. இது வரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.